வணக்கம், வெல்கம் டு லைஃப் ஹாரோஸ்கோப். நெக்ஸ்ட் 3 months, அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025, அடுத்த 3 மாதம் எல்லாருக்கும் பயங்கரமான ஆர்வம் வந்துடுச்சு. என்ன நடக்க போகுது, பர்டிகுலராக நம்ம ராசிக்கு என்ன நடக்கும், அதோட லக்னத்தோட காம்பினேஷனோட சேர்த்து சொன்னால் இன்னும் சூப்பராக இருக்கும், நட்சத்திரத்தையும் கொஞ்சம் கம்பைன் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். நான் வந்து இந்த வீடியோவை டீட்டெயிலாக பேசுகிறேன். வீடியோட எண்டில் இதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷனும் கொடுக்குறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். ரிஷப ராசி 2025 நான் வந்து அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 3 மாதங்களை வந்து நான் வந்து ஒரு டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணி பார்த்ததில்ல. ரிஷப ராசி நம்ம நிறைய முறை சொல்லிட்டோம். ஒரு நல்ல நேரம் அப்படின்னா ஒரு 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 ராசிக்கு நல்ல நேரம் அப்படின்னா முதல்ல சனியை வெரிஃபை பண்ணி பார்த்துருவோம். சனி வந்து நல்ல இடத்துல இருக்கா. ரிஷபத்துக்கு யோகக்காரகன் சனி. அந்த யோகக்காரகன் 11th ஹவுஸில் லாபஸ்தானத்தை அவரோட பார்வை உங்கள் ராசியில் விழுந்தாலும் லாபஸ்தானத்தை நல்லா இருக்கார். சரி, கன்ஃபர்மேஷன் 1 சனி. செகண்ட் கன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னா, ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு கேதுவால் இடையூறு, ஏதாவது தொல்லை இடையூறு அப்படிங்கிறது இப்போ இல்லை. ஸோ செகண்ட் கன்ஃபர்மேஷன் சாயாகிரகங்களான ராகு கேது. தேர்ட் கன்ஃபர்மேஷன் குரு பலம் உள்ள நேரமா, குரு வந்து ஒரு வாக்குஸ்தானத்தை வலுவடைகிறாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் குரு வந்து உங்களுக்கு செகண்ட் ஹவுஸ் தான் இருந்தார். அதுலேயும் பர்டிகுலராக இப்போ வக்ரம் அடைய போகிறாரு. அக்டோபர்லலாம் வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் டிரான்சிட் ஒன்று பண்ணிவிட்டு நவம்பரில் வக்ரம் அடைய ஆரம்பிச்சிடுவா. இன்னும் வந்து உங்களுக்கு ஆடட் அட்வான்டேஜாக வந்துடுது. ஸோ ரிஷபம் நம்ம வந்து ஒரு இன் ஜென்ரல் அப்படின்னு எடுத்துக்கோம். ஏன்னா நிறைய ரிஷப ராசிக்காரர்கள் என்னோட நண்பர்கள் இருந்தாங்க, என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க, நீ சொல்கிற ரிஷபராசி இப்படின்னு சொன்னேன் அப்படின்னு சொன்னேன், பட் எனக்கு சில ஹெல்த் இஷ்யூ வருது, சில பிரச்சனை இருக்குது, நான் எப்படி அதை புரிஞ்சிக்கிறது அப்படின்னு கேட்கும்போது நான் சில கிளாரிஃபிகேஷன் கொடுத்தேன். நான் இப்போ அதை உங்களோட ஷேர் பண்ணுறேன். முதல்ல நீங்கள் என்ன கன்ஃபார்ம் பண்ணணும்னா, ரிஷபராசியை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க அப்படின்னா ஓகே, அது ஒரு பக்கம் வச்சுங்க. மைண்டில் என்ன ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னா, நமக்கு நல்ல நேரம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கம்மிங் அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 2025 நமக்கு ஃபேவராக இருக்குது அப்படிங்கிற மைண்ட் செட்டை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ரைட், இது எப்படி நான் வந்து ஒரு டீட்டெயிலான ஒரு கிளாரிட்டி கொடுத்துறேன்னு இப்போ பாருங்கள். அந்த ரிஷபத்தை என்ன நட்சத்திரம், ஓகே, நான் வந்து ரோகிணி நட்சத்திரம், இல்லை நான் வந்து கார்த்திகை நட்சத்திரம், நான் வந்து மிருகசீட நட்சத்திரம், பாதம் வந்து நான் வந்து 1 இல்லை பாதம் 2, ஸோ நான் ரிஷபத்தை சேர்ந்துருக்கேன் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவது விஷயம் என்ன பதிவுனா, நட்சத்திரம் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க, உங்கள் ராசி தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ மூணாவது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, உங்கள் லக்னம் என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பொருந்தி வரும். ஏன்னா நான் சொல்லிட்டேன், ரிஷபத்துக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ரிஷப ராசியில் பிறந்து உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு பர்டிகுலர் தசை நடந்தால் இப்போ கெடுதலாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி பர்டிகுலராக பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஈவன் நீங்கள் வந்து அது சனி தசைன்னு எடுத்துக்கலாம், இல்லை வந்து நீங்கள் புதன் தசை எடுத்துக்கலாம், இல்லை கேது எடுத்துக்கலாம், நீங்கள் என்ன வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ரிஷபம் அப்படிங்கிற ராசியாக இருந்து இப்போ வந்து ஒரு பெரிய கெடுபல் நடக்கிற தசை எதுவும் இல்லைங்கிறத நான் வந்து கிளியராக சொல்கிறேன். இப்போது நம்ம அடுத்த விஷயத்தை என்ன புரிஞ்சுக்க போகிறோம்னா, ரிஷபம் அப்படிங்கிற ராசியாக இருந்து நட்சத்திரம் 3 இருக்குது, அதில் ஏதோ ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுறீங்க. லக்னம் என்னன்றது உங்கள் சார்ட்டில், பர்த் சார்ட், ஹாரோஸ்கோப்பில் நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிட்டீங்க, பார்த்துட்டீங்க. ஸோ அந்த லக்னம் வந்து அடுத்த 3 மாதம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். லக்கு வேணும், மணி வேணும், ஜாபில் ஒரு சேஞ்ச் வேணும், ஃபீல்டு ஒரு சேஞ்ச் வேணும், பர்டிகுலராக எனக்கு மேரேஜ் லைஃப்பில் வந்து எனக்கு ஒரு சேஞ்சஸ் நல்லா நடக்கணும், சில இஷ்யூஸ் இருக்குது, அது சால்வ் ஆகணும், அது சார்ட் அவுட் ஆகணும், ரிசால்வ் ஆகணும், ஃபேமிலி ரிலேட்டட் ட்ரபிள்லாம் ரிசால்வ் ஆகணும், கொடுத்த பணம் திருப்பி வரணும், கொஞ்சம் ஃபைனான்ஷியலாக நான் கொஞ்சம் ஹெல்ப் எதிர்பார்த்துட்ருக்கேன், லோன் எதிர்பார்த்துட்ருக்கேன், அதெல்லாம் கிடைக்கணும், குழந்தை பாக்கியம் வேணும், ஒரு நல்ல திருமணம் நடக்கணும், என்னோடய லவ் சக்ஸஸ் ஆகணும். இந்த மாதிரி பலவிதமான ஐடியாஸ் இருக்கும். சில பேருக்கு ஃபைனான்ஷியலாக இருக்குது, சில பேருக்கு ஜாபில் இருக்குது, சில பேருக்கு பிஸ்னஸில் இருக்குது, சில பேருக்கு பதவியில் இருக்குது, ஒரு சிலருக்கு வந்து அவங்க முயற்சியில் இருக்குது. ஸோ ஒவ்வொரு ஏஜுக்கு ஒரு பலன் இருக்குது. இதெல்லாம் எப்படி கன்ஃபர்மேஷன் கொடுக்கறது, நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்றது எப்படி கொடுக்குறது? இப்போ நீங்கள் வந்து அந்த லக்னத்துடைய மேட்சிங்கை வந்து அடுத்த 3 மாதம், அதாவது நீங்கள் ரிஷபராசியில் பிறந்துட்டீங்க, ஸோ நோட் பண்ணி வச்சுட்டீங்க. நீங்கள் வந்து ஏதோ நட்சத்திரம் அந்த 3ல் இருக்கிற ஒரு நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க, அதையும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. அடுத்து வந்து நான் சொன்னேன், உங்களுக்கு தசாபுக்திகளில் வந்து பெரிய லெவலில் மைனஸ்ன்னு இப்போ எதுவும் இல்லை. அதுலேயும் பர்டிகுலராக ஒரு வேளை உங்களுக்கு இந்த ராகு கூட பரவாயில்ல, விட்டுருங்க, ரிஷபத்துக்கு அது ஃபேவர் தான். கேது தசா இல்லை கேது புத்தி நடக்கலை அப்படின்னா கிட்டத்தட்ட நீங்கள் வந்து ஒரு எலிஜிபிலிட்டிக்கு வந்துடுறீங்க. அந்த எலிஜிபிலிட்டி என்னென்னா, டிரான்சிஷன் எல்லாமே வந்து அக்டோபர் 9th கம்ப்ளீட்டாக ஃபேவராக வரப்போகுது. ஸோ அந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த இயர் 2 லாஸ்ட் 3 monthsல உங்களுக்கு ஏதோ ஃபேவராக நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்க. ஆனால் சில லக்னங்களை சேர்ந்துருந்தால் மட்டும்தான் இந்த ராசியோட, ஏன்னா ராசி லார்டுன்னு இருக்கார். உங்கள் ராசி லார்டு யாருன்னா சுக்ரன். அவர் உங்கள் பர்த் சார்ட்டில் எப்படி இருக்கார், ப்ளஸ் உங்கள் லக்னா இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க,
அந்த லக்னத்துக்கு அதிபதி எப்படி இருக்காரு, அந்த 2 பேரும் காம்பினேஷன் எப்படி இருக்குது ஹாரோஸ்கோப்லன்றதை பொறுத்து ஒரு பலன் வந்து உண்டாக போகுது. அது இந்த அடுத்த 3 மாதம் தெரிஞ்சிடும். இப்போது அந்த லக்னம் என்ன, ரிஷபராசியா, நீங்கள் 6 லக்னம் நான் குறிப்பு கொடுக்குறேன். ரிஷப லக்னம், அதே மாதிரி மிதுன லக்னம், உங்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்த உங்களுக்கு ரிஷப லக்னம் அல்லது மிதுன லக்னம் அல்லது கன்னி லக்னம் அல்லது துலாம் லக்னம், இல்லை கிட்டத்தட்ட இந்த 4 ராசிகளுமே உங்களுக்கு வந்து மிதுனம் சுக்கிரன் புதன்லேயே வருது பாருங்கள். ரிஷப லக்னம், அதாவது நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்துட்டீங்க, ரிஷப லக்னம், மிதுனம், கன்னி, துலாம், இந்த 4 லக்னங்கள். இன்னும் 2 இருக்குது. ஈவன் நீங்கள் ரிஷப ராசியில் பிறந்திருந்தாலும் இன்னைக்கு தேதிக்கு இந்த நாளில் இந்த வருஷத்தில் நீங்கள் தனுர் லக்னத்தை சேர்ந்திருந்தாலும் நீங்கள் மகர லக்னத்தை சேர்ந்திருந்தாலுமே உங்களுக்கு பலன்கள் அடுத்த 3 மாதங்கள் அக்டோபர், நவம்பர் அண்ட் டிசம்பர் அது ஃபேவரபுளாக இருக்குது. அது உங்களை வந்து நீங்கள் கேட்குற விஷயத்த, உங்களோட எதிர்பார்ப்பை திருப்திப்படுத்துகிற மாதிரி, ஏதோ உங்களுக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்குற மாதிரி, ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி உங்களுக்கான நேரம் நெருங்கி வந்துட்டுருக்கு அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ரிஷபராசியை சேர்ந்துருக்கீங்க. இந்த வருஷம் ஃபுல்லாக ரிஷபராசி டாப்பு, வருஷ பலன் சூப்பர், சனி பயிற்சி பிரமாதம், குரு பயிற்சி ஆஹா, ராகு கேது பயிற்சி சூப்பர் எல்லாம் சொன்னாங்க. ஆனால் இன்னும் கூட ஏதோ ஒன்று நடக்காமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் சொன்னேன் இந்த 6 லக்னங்களை சேர்ந்து இருக்கீங்க அப்படின்னா இந்த அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் உங்கள் நேரம் அப்படியே ஒரு 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 கடிகார முள் வந்து உங்கள் பக்கம் சாதகமாக திரும்பினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு நேரம் வருதுங்கிறத நான் சொல்கிறேன். உடனே உங்கள் மனசில் ஒரு கேள்வி இருக்கும், ஒருவேளை நீங்கள் சொன்ன லக்னத்தில் இல்லாமல் நாங்கள் மேஷம், சிம்மம், கடகம், இல்லைனா வந்து விருச்சிகம், இல்லைனா கும்பம், இல்லை மீனம் இதை சேர்ந்துருந்தால் அப்போ இதெல்லாம் நடக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பாதி கை கொடுக்கும், ஒரு பாதி கை கொடுக்காது. அப்படின்னா என்னென்னா, உங்கள் ராசி ரிஷபம் அதுக்கு நேரம் நல்லா இருக்குது, அது மனசளவில் ஒரு உற்சாகத்தோடு இருக்குது, அது மனசளவில் ஒரு முயற்சியில் இருக்குது. ஆனால் இந்த லக்னங்களை சேரும்பொழுது அது வந்து பாதிக்கு பாதியாக ஈடு கொடுக்குற மாதிரி இருக்கே தவிர ஒரு முழுமையான பலனை காமிக்கலைங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப பர்டிகுலராக இந்த 6 லக்னத்தை உங்களுக்கு பாயிண்ட் அவுட் பண்ணேன். ஒரு சிலர் கேட்பாங்க, எனக்கு வந்து தசா பலனில் சனி நடக்குது, ராகு நடக்குது, பட் அதை நீங்கள் வெரிஃபை பண்ணுறதுக்கு உங்கள் பேர்த் சார்ட்டில் அந்த தசா லார்டு வந்து நல்லா இருக்காரா, கெட்டு போகாமல் இருக்கணும். கெட்டு போகாமல் இருக்கணும், மறைவான ஸ்தானத்தில் போயிடக்கூடாது, பலகீனமாக இருக்கக்கூடாது, நீச்சம் அடையாமல் இருக்கணும், ப்ளஸ் காம்பினேஷன் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக கிளிக் பண்ணணும். ஸோ இதை பொறுத்து இதை வந்து உங்கள் பேர்த் சார்ட்டை ரீட் பண்ணிங்கன்னா க்ளீனாக புரிஞ்சிடும். நான் ரொம்ப நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு தான் நான் இந்த ப்ரெடிக்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ உங்கள் ஜனன ஜாதகத்தை நீச்சலாக பார்த்துட்டிங்கன்னா இந்த பலனை வந்து நீங்கள் ஈஸியாக மேட்ச் பண்ண முடியும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்கள் பார்த்தது வந்து நான் வந்து ரொம்ப டீட்டெயிலாக கொடுக்குறேன். உங்கள் ராசி என்ன, உங்கள் லக்னம் என்ன, உங்கள் நட்சத்திரம் என்ன, உங்கள் தசா என்ன, உங்கள் புக்தி என்ன, 5 விஷயத்தை நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 5 விஷயத்தை எப்படி வெரிஃபை பண்ணுறது, அந்த 5 விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன டீட்டெயில் வேணும். உங்கள் நேம், அது வந்து உங்களுடைய பெயர், உங்களுடைய அடையாளம். அடுத்தது உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டேட்டு, மந்த்து, இயர். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் பிறந்திருந்தாலும் நீங்கள் பிறந்த தேதி என்ன, மாதம் என்ன, வருடம் என்ன, டேட் ஆஃப் பர்த். அடுத்தது உங்களுடைய டைம் ஆஃப் பர்த், நீங்கள் அந்த பர்டிகுலர் டேட்டில் என்ன டைம் பிறந்தீங்க, காலையிலையா, மாலையிலையா, இரவா. ஸோ உங்களுக்கு வந்து அது என்ன டைம் ஆஃப் பர்த், எந்த ஊரில் பிறந்தீங்களோ அந்த ஊருடைய டைம் ஆஃப் பர்த். நீங்கள் இப்போ வசிக்கிறது எங்கே வேணா இருக்கலாம், ஆனால் பிறந்த ஊர் எங்கே, அந்த பிறந்த ஊர் அன்று அந்த என்ன நேரம் அப்படிங்கிறத குறிப்பு. இதை பேஸ் பண்ணி உங்களுடைய ஹாரோஸ்கோப் ஜென்ரேட் ஆகிடும். இந்த ஹாரோஸ்கோப்பில் என்ன இருக்கும் அப்படின்னா, உங்களுடைய ராசி என்னது க்ளீனாக காமிச்சிடும். சந்திரன், மூன் சைன் சொல்கிறாங்க. ஸோ இந்தியன் வேதிக் அஸ்ட்ராலஜி படி அது வந்து மூன் சைன். உங்களுடைய ராசி, உங்கள் மனசு, உங்கள் மனநிலை, உங்கள் உணர்வுகள், இது சம்மந்தப்பட்டது. அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது வந்து உங்களுடைய நட்சத்திரம். அந்த ராசிக்குள்ளேயே 3 நட்சத்திரம் வந்துடும். அந்த 3 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரத்தை நீங்கள் சேர்ந்துருக்கீங்க, அது இன்னும் டீப்பாக உங்களுடைய கர்மா பலன்னு சொல்லுவோம். இல்லைனா வந்து உங்களுடைய ப்ரீவியஸ் பர்த்துடைய குட் அண்ட் பேட் எப்படி கேரி ஆகுது, ப்ளஸ் அந்த நட்சத்திரத்தில் தசா கால்குலேஷன் வந்துடும். என்ன தசை தொடங்கும், எந்தெந்த வயசில் அந்த தசா பிரேக் ஆகி மாறிட்டே இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிரேக்கப் இருக்கும். ஸோ உங்கள் நட்சத்திரம், உங்கள் ராசி 2 விஷயம் வந்துடுச்சு. 3வது உங்கள் லக்னம். உங்கள் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த நேரத்திலேருந்து உதயமாகக்கூடிய லக்னம், ஜனன லக்னம். அதுதான் உங்கள் தலை, அதுதான் உங்கள் விதி. அதன் அடிப்படையில் உங்களுடைய ஹாரோஸ்கோப் எப்படி இருக்குது, ஒரு லக்கி ஹாரோஸ்கோப்பா, ஒரு யோகமான ஜாதகமா அப்படிங்கிறத டீட்டெயிலாக நீங்கள் பார்க்க முடியும். அந்த லக்னம் தெரிஞ்சிட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் நட்சத்திரம் நான் சொன்ன பாருங்கள், அந்த நட்சத்திரத்துலேருந்து என்ன தசை நீங்கள் வந்து தொடங்கியிருக்கீங்க பை பர்த்தில், இப்போ என்ன வயசாகுது, அந்த வயசுக்கு இப்போ என்ன தசை நடக்குதுன்ற ஒரு கால்குலேஷன், பிரேக்கப் ஸ்பிளிட் கால்குலேஷன் இருக்குது.
அதில் என்ன தசை நடக்குது, அதில் என்ன புக்தி. ஏன்னா தசாங்கிறது டோட்டலாக இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் சனி தசைனா 19 வருஷம், குரு தசைனா 16 வருஷம், புதன் தசைனா 17 வருஷம், சுக்கிரன்னா 20, சூரியன்னா 6, சந்திரன்னா 10, செவ்வாய்னா 7, ராகுனா 18, கேதுனா 7. ஸோ இந்த மாதிரி தசை வந்து பெரிய பீரியடாக இருக்கும். அதில் சப்கால்குலேஷன் வந்து 9 புத்தியும் உள்ளே வந்துடும். அந்த 9 புத்தியில் என்ன புக்தி இப்போ நடக்குது, இந்த 5 விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இப்போது நான் இந்த கொடுத்த ப்ரிடிக்ஷன் வந்து நீங்கள் ஈஸியாக உங்களோட கம்பைன் பண்ணி பார்க்கலாம். சரி, இந்த 5 மேட்டர் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்கிட்ட டேட்டா இல்லை, என்கிட்ட டீட்டெயில் ஹாரோஸ்கோப் இல்லைன்னு நினைக்கிறவங்க உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், உலகத்தில் எங்கே பிறந்திருந்தாலுமே உங்களுடைய அந்த டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் ஆஃப் பர்த் அண்ட் டீட்டெயில்ஸை www.lifehoroscope.in அந்த வெப்சைட்டில் வந்து ஹாரோஸ்கோப் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் பண்ணி ஆன்லைன்லேயே ஒரு சாஃப்ட் காப்பியாக உங்களுக்கு மெயின்லேயே வந்துடும். இதை நீங்கள் எடுத்து அந்த டேட்டாவை ரீட் பண்ணிக்கலாம். இந்த ப்ரிடிக்ஷன் நீங்கள் மேட்ச் பண்ணி ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். இதை தவிர அதர் சர்வீசஸும் வந்து வெப்சைட்லேயே கொடுத்துருக்கேன். ஒரு டீமாகவும் அது ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான சர்வீஸ் தேவையோ அதை ப்ராப்பராக நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நிறைய வந்து ஃப்ரீ ஒரு வியூவுக்காக ப்ளஸ் வந்து உங்களுடைய நிறைய வந்து ஃப்ரீ வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். அது எதுக்குன்னா உங்களோட நாலேஜுக்காக. அந்த நாலேஜ் வந்து ரிலேட்டட் வித் என்னென்னா உங்களுக்கு வந்து வாஸ்து ப்ளஸ் நியூமராலஜி ப்ளஸ் வந்து ஆஸ்ட்ராலஜி ரிலேட்டடான வீடியோஸும் கொடுத்துருக்கேன். ஃபுல்லாக போய் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை மேட்ச் பண்ணி தெளிவாக அடுத்த 3 மாதங்களை பற்றின ஒரு டீட்டெயிலை புரிஞ்சுங்க. வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சி உங்களை சந்திக்கிறேன். பை ஃப்ரம் சங்கர் நாராயண். வணக்கம்.